Dear teachers, welcome to JS in English Learning. We are with Unit 7 of PGTRB and we are discussing Commonwealth literature. And in this session, we are going to discuss Judith Wright's poem, The Cedars. Cedars என்ற அந்த ஒரு poem தான் பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே ஜூடித் ரைட் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏற்கனவே ஒரு poem நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். What is the title of the poem? Fire at the Murdering Hut. And in which poetry collection did that particular poem appear? It appeared in a poetry collection titled Gateway. The Gateway. So this poem also appears in the same poetry collection titled Gateway. Okay, so that is the basic information that we need to know. Now, look at the title of the poem. The refers to a kind of large evergreen tree. அது ஒரு பசுமை நிற காடு, அந்த பசுமை நிற ஒரு மரம், அந்த பசுமை காடுகளில் இருக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் மரம் தான் cedar, and it produces a sweet cedar. Okay, normally it is a coniferous tree. It is known for its hard fragrant wood. அந்த wood வந்து ரொம்ப வாசனை உள்ளதாக இருக்கும். இது வந்து it's a coniferous tree. அந்த coniferousல இருக்கக்கூடிய ஒரு tree. இப்ப this particular tree dislikes spring அப்படிங்கிறது தான் அந்த concept of the poem. What is the concept of the poem? The dislike of the cedars for spring. இது ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலா வெஜிடேஷன் லவ்ஸ் ஸ்ப்ரிங் டைம், இப்படிதான் நம்ம ஜென்ரலா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சிருப்போம். இயற்கைக்கு எந்த காலம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இயற்கை வந்து ரொம்ப சந்தோஷமா எந்த காலத்துல இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வசந்த காலத்துலதான் சந்தோஷமா இருக்கும். ஆனா நம்ம பாக்குறது அவுட்வர்ட்லி பார்க்கும்போது அந்த வசந்த காலம் என்பது இயற்கை மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலம். பட் அந்த வெளிப்புற மகிழ்ச்சிக்கு அந்த இயற்கையை வந்து எவ்வளவு கஷ்டப்படணும் அப்படிங்கிறது இன்னொரு பகுதியாக இருக்கு. அந்த பகுதியை வந்து யாருமே யோசிச்சது கிடையாது. நாமளே நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இயற்கை பூத்து குலுங்கக்கூடிய காலம் வசந்த காலம், தட் இஸ் ஸ்ப்ரிங் சீசன். பட் அந்த மகிழ்ச்சிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கஷ்டம் இருக்குல்ல, ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ் கோ த்ரூ பண்ணி தான் அந்த ஒரு நேச்சர் வந்து என்ன பண்ணும், நல்ல ஒரு முகமலர்ச்சியோடு நமக்கு காட்சி கொடுக்கும். அந்த ஒரு phase is a painful phase. Before the happy appearance, there is a painful process. அந்த painful process யாரு தான் கொடுக்குறா அப்படின்னா, it is the spring which makes nature undergo the painful process. அப்ப அந்த பெயின்ஃபுல் ப்ராசஸ் வந்து ரொம்பவும் கஷ்டமான ஒரு ஃபேஸ். அந்த ஃபேஸ் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்ப்ரிங் எனக்கு வேண்டாம். பெட்டர் that we live during winter season. Normally winter, what does winter do to nature? What does winter do to the vegetable world? அப்படின்னா winter actually makes the vegetable world wither. It makes it appear to be lifeless. Winter season, பனிகாலம் என்ன பண்ணும் அப்படின்னா, இயற்கை பர்டிகுலர்லி இந்த ட்ரீஸ், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லாத்தையுமே வாட்டி வதைக்கும். இந்த வாட்டி வதைக்கும் போது ஏறக்குறைய உயிரே இல்லாததை போல் ஒரு தோற்றம் இந்த இயற்கைக்கு கிடைக்கும். அந்த தோற்றம் மட்டும் இல்ல, உண்மையாலுமே இட் இஸ் அ டையிங் ஃபேஸ். ஸோ வின்டர் ரெப்ரசன்ட்ஸ் the death phase of vegetation. அப்ப சாவின் விளிம்புக்கே இந்த cedar trees தள்ளப்படுகின்றன. It becomes barren, lifeless. It becomes very cold, chill. ஆனா அவங்க சாக போற நேரத்துல என்ன பண்றாரு, ஒருத்தர் வந்து அப்படி கிஸ் கொடுத்து அப்படி தட்டி, come back, I am your lover, I am the returner, please come, I am here, you can revive yourself and come and meet me அப்படின்னு இந்த லவர், போன லவர் திரும்பி வர்றாரு. தலைவன் கைவிட்டு போயிட்டாரு. இந்த தலைவி என்ன பண்றாங்க, வில்லன்ட்ட மாட்டிக்கிட்டு துரும்ப இழைச்சி போற நேரத்துல இந்த தலைவர் திருப்பியும் வர்றாரு. இந்த வர்றவருக்காக
தன்னையே ஆயத்தப்படுத்துற ஒரு விஷயம் இருக்குல்ல, தட் இஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் பார்ட் ஃபார் த வெஜிடபிள் வேர்ல்ட். அந்த வெஜிடபிள் வேர்ல்டு வந்து உண்மையாலுமே ஃபீல் பண்ணா ஹவு வில் இட் ரெஸ்பாண்ட் டு ஸ்ப்ரிங் அப்படின்னு இமேஜின் பண்ணி ஜூடித் ரைட் வந்து ஒரு அருமையான போயம் எழுதியிருக்காங்க. Did you understand the concept of the poem, teachers? யாருமே யோசிக்காத ஒரு ஆங்கிள், அந்த ஒரு ஆங்கிள் ஜூடித் ரைட் வந்து செடர்ஸையே ஒரு ஹியூமன் பர்சனா personify பண்ணியிருக்காங்க. Human qualities are attributed to the cedar, and the cedar is addressing spring season and telling, we don't want you to come, better we will be in the embrace of winter. நாங்க வின்டர் கையிலேயே இருக்கிறோம், நாங்க செத்தா கூட பரவாயில்ல, ஆனா இவன் கையில மாட்டிக்கிட்டு நான் சாகுறது கூட பரவாயில்ல, ஆனா நீ வர்றதுக்காக திருப்பியும் அந்த லைஃபை ரிவைவ் பண்ற ஒரு முயற்சி, அந்த ஒரு பேஸ் இருக்கே, என்னால அதை தாங்க முடியல, அதனால நீ வராமே அப்படியே ஓடி போயிரு அப்படின்னு ஸ்பிரிங்க திட்டுவதை போல ஒரு போயம் அமைக்கப்பட்டு இருக்கிறது. So who is the speaker of the poem? The cedars? Yes. Who is the speaker of the poem? The cedars? Yes. The cedar itself, the speaker of the poem. Yeah, the cedars itself is the speaker of the poem, and cedar is describing its life during winter. நான் வின்டர் சீசன்ல என்னோட லைஃப் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு it speaks about the harshness of the winter. That is the first few lines of the poem. ஒரு 7 to or the first 3 plus 3, 6 lines. The first 6 lines of the poem describes the harshness of life during winter season. அதற்கப்புறம் he is going to speak, the cedar is going to speak about how spring is going to disturb the cedars further by coming back. Let's read the poem. The dried body of winter is hard to kill. Frost crumbles the deadened barkin. ஒன்னும் இல்ல, when winter comes, everything becomes dried up. ஏற்கனவே பாத்தீங்கன்னா வின்டருக்கு முன்னாடி என்ன சீசன் இருந்திருக்கும் வெஸ்டர்ன் வேர்ல்டுல? What is the season that goes before winter? என்ன சீசன் இருந்திருக்கும் வின்டர் சீசனுக்கு முன்னாடி? நம்ம இங்கிலீஷ் படம்லாம் பார்த்துருப்போம்ல, அங்க when they look at when they present atmosphere, they will be presenting autumn season. அந்த இலையெல்லாம் அப்படியே கலர் மாறி போய் அந்த இலையெல்லாம் பழுப்பு தட்டி அப்படியே கீழே விழுவும், அதுதான் அழகு. கேமராமேன் ரொம்ப அழகா காட்டியிருப்பாரு. அப்ப autumn season was there. autumn seasonக்கு முன்னாடி என்ன சீசன் இருக்கும்? சம்மர் சீசன். சம்மர், வின்டர், சம்மர், ஆட்டம், வின்டர் அண்ட் தென் ஸ்ப்ரிங். இந்த வின்டர், இந்த சம்மர் வந்து கொஞ்ச காலம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கொஞ்ச காலத்துல நேச்சர் would have enjoyed itself. அது பீக்ல நல்ல என்ஜாய்மெண்ட் சூப்பரா போயிட்டு இருக்கே அப்படின்னு நினைக்கிற நேரத்துல summer will move away. The western world, summer is an enjoyable season. Okay, summer is an enjoyable season. And the summer அப்புறம் autumn அப்படின்னு ஒரு autumn என்ன ஆகும் அப்படின்னா, the leaves become colored and they start falling down from the tree, and then you have the entry of winter. winter வரும்பொழுது என்ன வரும் அப்படின்னா frost, பனி, snow and frost. அந்த பனினால என்ன ஆகும் அப்படின்னா the branches of the tree, they become almost dead. They become almost dead, and the whole air is filled with barrenness and chillness. Atmosphere பாத்தீங்கன்னா it is not favorable for life. Okay, and the atmosphere becomes unfavorable for life. It will make the atmosphere and it will make nature barren. barren அப்படின்னா infertile. எதுவுமே அங்க முளைக்காது, புல்லெல்லாம் எல்லாமே செத்துரும். Okay, from desert or polar seas, scattering the fern and the leaf. லீஃபும் சரி, அனிமல்ஸும் சரி, எல்லாம் அடங்கி ஒடுங்கிரும். And everything of it will be covered. The whole land mass will be covered by frost, deep snow. அப்படியே எல்லாமே பனியால்
மூழ்கி விடும். இப்படி மூழ்கி போய் எல்லாமே இந்த இயற்கையே செத்து கொண்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் வராரு. ஐ எம் ஹியர், டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ட்ரி மாதிரி ஸ்ப்ரிங் வராரு. The spring is a returner knocking at the iron gates. What is the iron gate here? அப்படின்னா the iron gate of winter. அயன் கேட், அவருக்கு ஒரு பெரிய கேட்டு போட்டு அப்படியே ஒரு பெரிய சுத்துச்சுவர் போட்டு வின்டர் வந்து ஸ்கெட்ச் போட்டு வச்சிருச்சு நேச்சரை. அந்த உள்ள வச்சு லைக் காலனைசர் விக்டிமைசிங் த காலனைஸ் போட்டு அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்க நேரத்துல நம்மளை காப்பாத்த யாராவது அப்படின்னு கதறிக்கிட்டு இருப்பாங்க. எப்ப தேவைப்பட்டோ அப்ப வரமாட்டாரு. கிளைமேக்ஸ்ல தான் ஃபைனல் ஃபைட் வந்து அப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாத்தாரு. அதே மாதிரி ரொம்ப முடியாது அப்படிங்கிற ஒரு நேரத்துல எல்லாமே இனிமேட்டு வரமாட்டான், அவனை நம்பாது அப்படின்னு திருவிளையாடல் புராணத்துல அந்த கருமியை வந்து புலம்பிக்கிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் வராரு, ரிட்டர்னர். ஹி இஸ் ரிட்டர்னர் அப்படின்னா ஏற்கனவே அவர் வந்திருக்காரு அவனுடைய கம்பெனியில. திஸ் செட்டர்ஸ் had a very happy life. ஆனா இட் வாஸ் a short-lived happiness. அவன் நல்ல ஜாலியா இருக்குன்னு நினைக்கிற நேரத்துல நான் போயிட்டு வரேமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்கேப் ஆயிட்டான். இப்ப திருப்பி அவன் வர்றான். he is knocking at the iron gates and அவன் வந்த உடனே what is the feeling of the setter? The setter says, you fellow, why did you return? I never wished that I should see you. ஏன் அப்படின்னா நீ விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் life became very troublesome for me. The whole nature does not wish to live again because of the sufferings, because of winter. Locked in our mourning, in our sluggish age, we stand and think of the past spring. என்ன சொல்றாங்க? Winter timeல what was the feeling of the cedars? The cedar வந்து கம்ப்ளீட்டா it was covered with snow from the top to toe. இப்ப அப்படியே அந்த வெயிட்டெல்லாம் தாங்க முடியாம உட்கார்ந்துகிட்டு எல்லா பக்கமும் சில்லா இருக்கு. அப்படிங்கும்போது அப்படியே அது கொஞ்ச நேரம் அந்த வலியெல்லாம் தாங்க முடியாம இடையில இட் இஸ் fantasizing how happy it was during spring time. ஓகே, அப்படி சொல்றாங்க. இப்ப எனக்கு வயசாகி போச்சு, பட் ஒன்ஸ் when I was young I longed for your company. நீ வரும்போது எனக்கு கதகதப்பா இருந்துச்சு. ஆனா எனக்கு இப்ப வயசாகி போச்சு, நீ வந்து எனக்கு எந்த வித கதகதப்பும் கொடுக்க முடியாது. எனக்கு அந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் இப்ப தேவையில்லை. நீ விட்டுட்டு போயிட்டீல, போ நாயே, நீ இனிமேல் திரும்பி வராத. When I was young, we answered you in youth and delight, but you threw open our strongholds and hung our walls with flower. When spring comes, how did the cedar respond when it was young? அப்படின்னு கேட்டீங்கன்னா the cedar was very fresh. It started blossoming with a lot of flowers. நிறைய பூக்கள் அங்கங்கே பூத்து குலுங்கியது. ஆனா என்ன ஆச்சு? நீ என்ன விட்டுட்டு போயிட்ட. It was a death phase for me. Winter was a death phase for me. Now you have come back. You are asking me to be born again. But don't you know that being born again after going to the verge of death is not an easy thing. சாவின் விளிம்பிற்கு சென்ற பிற்பாடு அங்கிருந்து திருப்பியும் வாழ்க்கைக்கு வரணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். உனக்கு என்னுடைய கஷ்டம் என்னன்னு தெரியாது. அப்ப that rebirth is not an easy task. You have to undergo a lot of sufferings, and I am not ready to welcome you, my dear spring. Okay, what should I do to become reborn? I should shake the frost. The frost என் இருக்க frost முதல்ல shake பண்ணணும். Then I have to expose myself to the sun, and my external has to undergo a lot of painful transformation. ஏன் வெயில் பட்டோன்னு அந்த மேல் தோல் எல்லாம் உரியும், அந்த பட்டைகள் எல்லாம் உரிந்து போகும் பொழுது அந்த உள்ள ஒரு பெரிய வேதனை இருக்கே, அந்த வேதனை எல்லாம் தாங்க முடியாத வேதனை. I have to become naked again in order to be covered with flowers again. And I am not ready to accept you. Now the cedar says, spring, you are not a pleasant face. You are the one who inflicts pain on me. You are the one who inflicts pain on me. Do you want me to undergo so much sacrifices just for a momentary happiness? நீ வந்து என் கூட பர்மனண்டா இருக்க போறதில்ல,
கொஞ்ச நாள் இருக்க போறேன், அந்த கொஞ்ச நாளைக்கு நான் இவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணணுமா? ஓகே, என்னுடைய அப்பா அம்மாவை விட்டுட்டு இங்க வரணுமா? I look like a woman talking to a man. You will live with me only for a short while. Then you will get back to your foreign office. ஒரு 3 months 6 months ஸ்டே பண்றேங்கிறது, அதுக்காக நான் என் அப்பா விட்டுட்டு உங்க கூட வந்து இருக்கணுமா? என்னுடைய மற்ற ஒர்க்கை விட்டுட்டு லீவ் போட்டுட்டு வந்து இங்க வந்து இருக்கணுமா? Do you want me to undergo such a sacrifice? இது கூட பரவாயில்ல. Once if I respond to your call and come and live with you, if I become naked and then cover myself with flowers, உனக்காக என்ன நான் அலங்காரம் பண்ணிட்டு வந்து ஜாலியா உன் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வரணும் அப்படின்னு நீ சொல்ற, ஒருவேளை அது ஓகே அப்படின்னு சொன்னா, you will be here with me for some 15 days or 30 days or 45 days or 2 months. In a Western context, spring was very short-lived. And the time அப்புறம் when you get back, what I should be doing? I should be in mourning costume. அப்படியே அழுது புலம்பி போய் உட்கார்ந்துடணும். And then that particular pain that I will experience after your getting away from me is worse than what I am experiencing now in the hands of winter. So I am not ready to welcome you. அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க? Let our bows be silent. இப்ப நாங்க எப்படி சைலண்டா இருக்கோமோ அதே மாதிரி நாங்க சைலண்டா இருந்துக்கிறோம். ஓகே, now the spring உடனே வந்துட்டாரோ அப்படின்னா, spring வந்து கரெக்டா வரல. He has sent his messengers. Who are the messengers? The messengers of spring is the bees. இந்த bees வந்து அப்படி வந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பீ வந்து அந்த பீயோடைய சவுண்டு கேட்டோன்னே உள்ள ஒரு நெருப்பு, அப்படி காதல் நெருப்பு. இந்த காதல் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, நான் வரப்போறேன் அப்படின்னு ஒரு போன் கால் போடுவாரு, இல்லைன்னா ஒரு மெசேஜ் போட்டோன்னே அந்த கேர்ளுக்குள்ளார ஒரு காதல் ஜுவாலை வந்து பத்தி எரியும் போது அந்த உடம்பே ஒரு உஷ்ணம் கிரியேட் ஆயிடும். எதுக்காக அப்படின்னா, ஒரு என்கவுண்டருக்காக. கணவர் வந்து சொல்றாரு, அம்மா நான் கிளம்பி வர்றேம்மா ஆபீஸ்ல இருந்து அப்படின்னா, இந்த லேடி என்ன பண்றாங்க, ஓகே நம்ம என்ன பண்ணணும், we have to make ourselves well to receive the man. எவ்வளவு டென்ஷனோட வருவாரு. அப்ப அவருக்காக மல்லிகைப்பூலாம் வச்சு நல்ல புது சரி கட்டி அவருக்கு ஸ்நாக்ஸ் ரெஃப்ரெஷ்மெண்ட் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும். இதே மாதிரிதான் செடர். அது வரைக்கும் அவங்க டெல்லா உட்காந்து மெகா சீரியல் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப அதே மாதிரிதான். மெகா சீரியல் இஸ் நதிங் பட் தி ஃப்ராஸ்ட் which is occupying the lady. எல்லா நேரமும் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க அந்த மெகா சீரியலை பார்த்து. அதே மாதிரி இந்த செடரும் என்ன பண்ணுது, ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருக்கு விண்டர்ல. லைஃப்லெஸ்ஸா, no entertainment, no what to say, adventure. Only when the man comes there is going to be adventure. When the man when spring is coming, when the bees are making noise, there is the fire of love which is sent into the being of the cedar. And because of the fire, cedars respond positively, and என்ன ஆகுது, it responds to the spring and flowers are created. சொல்றாரு, இந்த மாதிரி என்னை எவ்வளவு நாள் வந்து மெசேஜ் கொடுத்து எனக்குள்ளார அந்த காலேஜ் ஜுவாலையை உருவாக்க போற, அந்த ரீபர்த்துக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ண போற. Now I was young, I responded to you. Now I am beyond all these physical charm. My body is becoming very old as winter. So I am pleading to you, my dear, okay, husband spring, don't come back to me. I'm happy with the snakes, the fang of summer, the beauty's double meaning, which is making its rest under my warmth. என்னுடைய இந்த பீயிங்குள்ளார ஒரு சின்னதா ஒரு ஓட்டை போட்டு ஒரு ஸ்னேக் வந்து இங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. Let me be happy with it. I'm not ready to give you room. Please don't come and disturb me. You are a hungry beast. For your hunger, you are coming to destroy me. You are coming to disturb me. I'm beyond disturbance. உன்னுடைய ஆசைக்காக என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணலான்னு பாக்குற, அதுக்கான ஆள் நான் இல்லை, அதற்கான வயசும் எனக்கு இல்லை, எனக்கு ரொம்ப வயசாகி போச்சு, அதனால I will not respond. Please don't come அப்படின்னு ஒரு கும்பிடு போடுது cedar. So it's a beautiful multi-layered poem. The cedar is the female, okay, and spring is a returning male, and the pain of separation is described by the symbolism of the cedar being
covered by the winter frost. Did you understand the poem, teachers? நம்ம சங்க இலக்கியத்துல சொல்ற மாதிரி தான் இங்கேயும் இந்த போயத்துல சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா சங்க இலக்கியத்துல தலைவன் தலைவி கூட்டு, ஏன் அந்த தலைவன் தலைவி என்ன பண்ணுவாங்க, களவு நெறியில இருப்பாங்க, களவு நெறியில ஜாலியா யாருக்கும் தெரியாம மீட் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாரு, தலைவி இவன் எப்படியா நம்ம கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படிங்கும்போது நம்ம தலைவர் சொல்லிட்டு போவாரு, கட்டாயம் நான் வருவேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன், கவலைப்படாத, நான் அதுக்கு முன்னாடி போய் பொருள் இட்டுட்டு வரேன் அப்படிங்கும்போது அவங்க ஒன்னா இருந்த காலம் வந்து அவங்களுக்கு மிகவும் சந்தோஷமான காலம். ஓகே, நம்ம விமன் ஆர் பண்டில் ஆஃப் ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷன்ஸ். மேன் வந்து he is in the rational area. He is from Mars, or the lady is from Venus. அவ வந்து ரொம்ப இமோஷனலாவே யோசிக்கக்கூடிய ஆளு. அப்ப என்ன பண்ணுவா, ஐயோ நம்மளை விட்டுட்டு போறானே, வருவானும் வரமாட்டானோ அப்படிங்கிற ஒரு, அப்ப அந்த மனிதன் போயிடுவான். போயிட்டு அவன் கொஞ்சம் வருவதற்கு காலம் தாழ்த்தும் பொழுது சங்க இலக்கியத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, she suffers from பசலை நோய். இட்ஸ் பெக்யூலியர் ஸ்கின் டிசீஸ். நெற்றி எல்லாம் அப்படியே பொட்டுப்பட்டா வந்துடும். அது ஒரு கால்டு பசலை நோய். அப்ப அவன் திருப்பியும் வர்றான் அப்படின்னு தகவல் கேட்டோன்னே இந்த பசலை நோய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறையும். திருப்பியும் அவன் போனா திருப்பியும் இது வரும். வந்தான் போனா ரிப்பீட் அப்படிங்கிற மாதிரி. Spring often comes and goes. It's a short momentary stay. And the setter says, it's a very painful thing for me to refresh myself for your arrival. Better don't come. அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த போயத்துல கொடுத்திருக்காங்க. The poem is very